வணக்கம். இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தீ காப்பீடு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்காக சட்ட நிறுவனங்கள், காப்பீடு தகவல் தளங்கள், அப்புறம் கல்வி இதழ்கள்னு நிறைய ஆதாரங்களை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். இதோட நோக்கம் என்ன? தீ காப்பீடுனா சும்மா ஒரு பேப்பர் இல்ல. அது எப்படி வேலை செய்யுது? ஏன் சில சமயம் பிரச்சனை வரும்? முக்கியமா நீங்க உங்களை எப்படி இதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் பயங்கரமான விஷயத்தோட ஆரம்பிக்கலாமா? 1666ல லண்டன்ல ஒரு பெரிய தீ விபத்து. நினைச்சு பாருங்க, 13,000 கட்டடங்கள் காலி. அதிலிருந்து தான் இந்த தீ காப்பீடுங்கிற ஐடியாவே வந்துச்சு. ஏன் இப்போ கூட இங்கிலாந்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 90க்கு மேல வீட்டு தீ விபத்து நடக்குதாம். பாருங்க எவ்வளவு முக்கியம்னு. சரி, முதல்ல பேசிக்ஸ் பார்ப்போம். தீ காப்பீடுனா என்ன? ரொம்ப சிம்பிள். தீயால உங்க சொத்துக்களுக்கு, அது வீடா இருக்கலாம் இல்ல பிசினஸ் பில்டிங்கா இருக்கலாம், அதுக்கு வர்ற பண நஷ்டத்தை சரி கட்டுறது தான் இது. இது பெரும்பாலும் ஹோம் இன்சூரன்ஸ் பாலிசியோட ஒரு பார்த்தா வரும். ஆனா சில சமயம் தனியாவும் வாங்க வேண்டியிருக்கும். ஆமா. அதுல என்னெல்லாம் கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க பில்டிங்கோட அமைப்பு, அதாவது செவுரு, கூரை இதெல்லாம். அப்புறம் உங்க பர்சனல் பொருட்கள், ஃபர்னிச்சர், துணிமணி, எலக்ட்ரானிக்ஸ், பில்டிங்கோட சேர்ந்திருக்கிற ஃபிக்ஸ்சர்ஸ், ஃபிட்டிங்ஸ், பிசினஸ்னா மிஷினரி கூட அடங்கும். அப்புறம் புகையால வர சேதம், தீ அணைச்சப்புறம் மிச்சம் இருக்கிற குப்பையை கிளீன் பண்ற செலவு, இதெல்லாம் கூட அடங்கும். இது முக்கியம். இழப்பீடு கணக்கு பண்றதுல 2 வகை இருக்குன்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அதுல கன்ஃபியூஷன் வரலாம். கண்டிப்பா. ஒன்னு மாற்றுச் செலவு, ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். அதாவது சேதமான பொருளை அப்படியே புதுசா வாங்க என்ன செலவாகுமோ அந்த மொத்த பணத்தையும் கொடுப்பாங்க. ஓ சரி. இன்னொன்னு உண்மையான ரொக்க மதிப்பு, ஆக்சுவல் கேஷ் வேல்யூ, ACV. இதுல பொருளோட வயசு, அதோட தேய்மானம், டிப்ரிசியேஷன்னு சொல்வாங்க. ஆமா ஆமா. அத கழிச்சிட்டு இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ என்னவோ அத மட்டும் தருவாங்க. அப்ப இது ரெண்டுல எது நம்ம பாலிசியில இருக்குன்னு பாத்துக்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியம். ஏன்னா கிடைக்கிற பணத்துல பெரிய வித்தியாசம் வரும். ACV பாலிசி பிரீமியம் கம்மியா இருக்கலாம், ஆனா கிளைம் அப்போ கையில வர்றது கம்மியா இருக்கும். சரி சரி. அப்போ எந்த மாதிரி தீ விபத்துலாம் இதுல கவர் ஆகும்? பொதுவா கவனக்குறைவா சமைக்கும் போது வர்ற தீ, அப்புறம் இந்த ஃபால்ட்டான வயரிங், கேஸ் லீக், மின்னல் தாக்குதல், இல்ல மெழுகுவத்தி கவனிக்காம விட்டது, இல்லனா எதேச்சியா போட்ட சிகரெட் துண்டாலே வர்ற தீ, இந்த மாதிரி. ஓகே. அப்போ எதெல்லாம் கவர் ஆகாது? முக்கியமா வேணும்னே நாமளே தீ வைக்கிறது, அதுக்கு ஆர்சன்னு சொல்வாங்க. ஆமா. ஆனா வேற யாராவது உங்க சொத்துக்கு தீ வச்சா நீங்க பாதிக்கப்பட்டவருங்கிறதால அது கவர் ஆகும். அப்புறம் போர், அணுகுண்டு தாக்குதல், இந்த மாதிரி பெரிய விஷயங்களால வர்ற தீ கவர் ஆகாது. சில நேரம் ரொம்ப அலட்சியமா இருந்தா கூட பிரச்சனை வரலாம். எப்படி? உதாரணத்துக்கு, உங்க வீட்டு புகைப்போக்கி இருக்குல்ல, அத சுத்தம் பண்ண சொல்லி பல தடவை சொல்லியும் நீங்க செய்யலேன்னு வச்சுக்கோங்க. அதுல தீ புடிச்சிட்டா கம்பெனி இத அலட்சியம்னு சொல்லி கிளைம் மறுக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்போ இது ஏன் இவ்ளோ முக்கியம்? வெறும் பில்டிங் நஷ்டம் இல்லையே இது. நிச்சயமா. ஒருத்தரோட வாழ்க்கையே மாறிடும், ஒரு பிசினஸ் மொத்தமா நின்னுடும். அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பேங்க்ல ஹோம் லோன் வாங்கினாலே இத கம்பல்சரி ஆக்குறாங்க இல்லையா? ஆமா. இங்கதான் காப்பீடு செய்யக்கூடிய ஆர்வம்ங்கிற முக்கியமான கான்செப்ட் வருது. அது என்னது? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. அதாவது நீங்க இன்ஷூர் பண்ற பொருளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் கனெக்ஷன் இருக்கணும். சிம்பிளா சொன்னா, அந்த பொருள் எரிஞ்சா உங்களுக்கு நேரடியா பண நஷ்டம் வரணும். உதாரணம்? இப்ப வீட்டு ஓனருக்கு அவங்க வீட்டு மேல ஆர்வம் இருக்கு, அது கிளியர். வீட்ல வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சொந்த பொருள் மேல ஆர்வம் இருக்கு. சரி. ஆனா நீங்க வீட வித்துட்டீங்க, ஆனா பேப்பர் ஒர்க் முடியல. அந்த டைம்ல தீ புடிச்சா? அப்போ யாருக்கு இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுல சிக்கல் வரும். கரெக்ட். அந்த இழப்பு நடக்கிற சமயத்துல இந்த ஆர்வம் இருக்கணும். இது ஏன் முக்கியம்னா, சம்பந்தமே இல்லாதவங்க இன்னொருத்தர் சொத்தை இன்சூர் பண்ணி அது நாசமா போனா பணம் சம்பாதிக்க முடியாது. நியாயமான இழப்பீடு இதனால தான் உறுதியாகுது. சில நேரம் இந்த நார்மல் ஹோம் பாலிசி போதாது, இல்ல கிடைக்காதுன்னு சொன்னீங்களே, அப்போ என்ன பண்றது? ஆமா, சில ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப பழமையான வீடு, இல்ல நீங்க எப்பவாச்சும் போற ஹாலிடே ஹோம், இல்லனா வீடு கட்டிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி டைம்ல குடியிருப்பு தீ காப்பீடு, டுவெல்லிங் ஃபயர் கவரேஜ்னு தனியா தேவைப்படலாம். இது நார்மல் பாலிசி அளவுக்கு இல்லாட்டியும் தீ மாதிரி பேசிக் ஆபத்துல இருந்து பாதுகாக்கும். ஓகே. இன்னொரு விஷயம், விலக்கு தொகைகள், டிடக்டபிள்ஸ். இது இப்பலாம் குறிப்பா பிசினஸ் இன்சூரன்ஸ்ல ரொம்ப பேசப்படுது. ஆமா. டிடக்டபிள்னா ஒரு நஷ்டம் வரும்போது நீங்களே ஏத்துக்க சம்மதிக்கிற ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். உதாரணத்துக்கு
1,00,000 நஷ்டம். ம். உங்க டிடக்டபிள் 10,000னா கம்பெனி 90,000 கொடுக்கும். மீதி 10,000 உங்க பாக்கெட்ல இருந்து போகும். சரி. பிரீமியம் ஏறிட்டே போறதால இந்த டிடக்டபிள கொஞ்சம் ஏத்தி பிரீமியத்தை குறைக்கலாமான்னு பாக்குறாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், அதிக டிடக்டபிள்னா கிளைம் அப்போ உங்க செலவு அதிகமாகும். இது ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி. சரி சரி. இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வரோம். எல்லாம் சரியா இருக்கு, ஆனா சில சமயம் கிளைம் ரிஜெக்ட் ஆகுது. அது ஏன்? பொதுவா என்ன தப்பு நடக்குது, இல்ல என்ன சிக்கல்கள் வருது? பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். 1 உங்க பாலிசியிலேயே இருக்கிற குறைபாடு. 2வது நீங்க அதாவது பாலிசி ஹோல்டரா செய்யற தப்பு. 3வது கிளைம் ப்ராசஸ்ல வர பிரச்சனை இல்ல டாக்குமெண்ட் சரியா இல்லாதது. ஓகே. முதல்ல சொன்ன பாலிசி குறைபாடுனா? அதுல முக்கியமா உங்க கவரேஜ் அமௌண்ட், அதாவது சம் இன் ஷார்ட், நடந்த நஷ்டத்தை விட கம்மியா இருக்கிறது இன்சஃபிஷியன்ட் கவரேஜ், இல்லனா காட்டு தீ மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்கள் உங்க பாலிசில கவர் ஆகாம இருக்கலாம். எக்ஸ்க்ளூஷன்ஸ். அதை நீங்க பார்க்கணும். 2வது சொன்னீங்களே நம்ம தப்பு, அதுல என்ன வரும்? பிரீமியம் கரெக்டா கட்டாம விட்டது, நான் பேமெண்ட், பாலிசி வாங்கும்போது தப்பான தகவல் கொடுத்தது, மிஸ்ரெப்ரசன்டேஷன், இல்லனா விபத்து நடந்து ரொம்ப லேட்டா கம்பெனிக்கு சொல்றது, லேட் நோட்டிஃபிகேஷன். இதெல்லாம் நம்ம சைடு தப்பு. இந்த தப்பான தகவல்ங்கிறது எந்த அளவுக்கு சீரியஸ்? அது ரொம்ப சீரியஸ். உதாரணத்துக்கு, உங்க வீட்லயே நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க, ஆனா அதை மறைச்சிட்டு வெறும் வீடுன்னு இன்சூர் பண்ணியிருந்தா, ம். தீ விபத்து நடந்தா கிளைம் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரிஸ்க் லெவல் மாறுது. அதனால எப்பவும் உண்மையை சொல்லிடணும். சரி. 3வது சொன்னீங்களே டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைன்னு. ஆமா, நடந்த சேதத்துக்கு போதுமான ஆதாரம், போட்டோ, பில்லு, சேதமான பொருட்களோட லிஸ்ட் இதெல்லாம் சரியா கொடுக்கலனா பிரச்சனை. அப்புறம் தீ வேணும்னே வச்சிருக்கறாங்கன்னு போலீஸ் சந்தேகப்பட்டா அப்ப கிளைம் ரிஜெக்ட் ஆகலாம். ஆனா சில நேரம் கம்பெனியே சரியா பண்ணலன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, அதுக்கு மோசமான நம்பிக்கை மறுப்புன்னு பேரு. இது ரொம்ப ரேர், ஆனாலும் நடக்கலாம். அதாவது எந்த காரணமும் இல்லாம கிளைம் இழுத்தடிக்கிறது, சரியா விசாரிக்காம இருக்கிறது, பாலிசி ரூல்ஸ தப்பா சொல்லி கம்மியா பணம் தர பாக்குறது, இதெல்லாம் அதுல வரும். அப்படி நடந்தா நீங்க சட்ட உதவிய நாடலாம். சரி. அப்ப இந்த மாதிரி கிளைம் ரிஜெக்ட் ஆகாம இருக்க ஒருவேளை பிரீமியத்தையும் குறைக்க நாம என்ன செய்யலாம்? தீ பாதுகாப்பு நல்லா இருந்தா பிரீமியம் குறையுமா? அண்ணா, நீங்க ஃபயர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? புதுசா ஸ்மோக் டிடெக்டர், அலார்ம்லாம் இருக்கா? அதை சரியா மெயின்டைன் பண்றீங்களா? ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் இருக்கா? ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், எமர்ஜென்சி லைட்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா? பில்டிங் கட்டின மெட்டீரியல்ஸ் தீ பிடிக்காததா? இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் சரியா இருந்தா நிச்சயமா பிரீமியம்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ நாம செய்ய வேண்டியதுன்னு பார்த்தா பாலிசியை நல்லா படிக்கணும், சேஃப்டி எக்யூப்மெண்ட்டை பார்த்துக்கணும், பிரீமியமை டைமுக்கு கட்டணும், உண்மையை சொல்லணும், விபத்து நடந்தா உடனே சொல்லணும், சேதமானதை நல்ல போட்டோ வீடியோ எடுக்கணும், விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். இதெல்லாம் தானே? கரெக்ட். இதோட இன்னொன்னு முக்கியம், சரியான மதிப்புக்கு இன்ஷூர் பண்றது. adequate sum insured. உங்க சொத்து மதிப்பு 1 கோடி, ஆனா நீங்க 70 லட்சத்துக்கு தான் இன்ஷூர் பண்ணிருக்கீங்கன்னா, ஆ, நஷ்டம் வரும்போது அண்டர் இன்சூரன்ஸ்னு சொல்லி முழு பணமும் கிடைக்காது, ப்ரொபோர்ஷனேட்டா தான் கிடைக்கும். ஓ அப்படியா? இது தெரியாம போச்சே. அதனால சொத்தோட உண்மையான மாற்று மதிப்புக்கு இன்ஷூர் பண்றது ரொம்ப முக்கியம். வேணும்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேல்யூவரை வச்சு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் துரதிருஷ்டவசமா தீ விபத்து நடந்துருச்சு, கிளைம் பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ்? சிம்பிளா சொல்லுங்க. முதல்ல உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ நல்லது. தேவைப்பட்டா தற்காலிகமா தங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அட்வான்ஸ் பணம் கேளுங்க. சரி. 2வது, சேதத்தை கணக்கிடுங்க. எரிஞ்சு போன பொருளை தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா போட்டோ, வீடியோ எடுங்க. என்னென்ன பொருள் போச்சுன்னு லிஸ்ட் போட ஆரம்பிங்க. 3வது, ஃபார்மலா கிளைம் ஃபைல் பண்ணுங்க. ஆன்லைன்லயோ இல்ல ஃபார்ம் மூலமாவோ கேட்ட டாக்குமெண்ட்ஸோட கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கம்பெனி உங்க கிளைமை விசாரிக்க ஒருத்தரை அனுப்புவாங்க. அவர்தான் நஷ்ட சரி செய்தல் நிபுணர், லாஸ் அட்ஜஸ்டர். அவர் டேமேஜை பாப்பாரு, பாலிசி ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாரு, ஒரு ரிப்போர்ட்டை கம்பெனிக்கு கொடுப்பாரு. நீங்க அவருக்கு கோஆபரேட் பண்ணணும். கடைசியா அந்த ரிப்போர்ட் அடிப்படையில கம்பெனி உங்களுக்கு ஒரு தீர்வு தொகை சலுகை, செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த லாஸ் அட்ஜஸ்டர் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பங்கு என்ன? அவர் யார் பக்கம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. லாஸ் அட்ஜஸ்டரை நியமிக்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி. அவரோட வேலை நஷ்டத்தை கணக்கிட்டு அது பாலிசி படி சரியா இருக்கான்னு பார்த்து கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்றது. ஓ,
அப்போ அவர் கம்பெனிக்காக வேலை செய்யறாரு. ஆமா, அவர் கம்பெனியோட நலனைத்தான் பாப்பாரு, நம்மளோடது இல்ல. இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டா லாஸ் அசெசர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? அவரை நீங்க தான் நியமிக்கணும். அவர் உங்களுக்காக உங்க சார்பா கம்பெனி கிட்ட பேசி உங்களுக்கு நியாயமான கிளைம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுவாரு. அட்ஜஸ்டர் கம்பெனி ஆளு, அசெசர் உங்க ஆளு. இதான் சிம்பிள் வித்தியாசம். சரி சரி. கிளைம் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பொதுவா கேட்பாங்க? பாலிசி காப்பி, ஃபில் பண்ண கிளைம் ஃபார்ம், டேமேஜ் ஆனதோட போட்டோ, வீடியோ, எஃப்ஐஆர் காப்பி தேவைப்பட்டா, அப்புறம் சேதமான பொருட்களோட லிஸ்ட், அதோட மதிப்புக்கு ஏதாவது ஆதாரம், பில் இருந்தா நல்லது. இதெல்லாம் கேட்பாங்க. இவ்வளவும் பண்ணி சப்போஸ் கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்போ என்ன பண்றது? அவ்வளவுதானா? இல்ல சான்ஸே இல்ல. முதல்ல ரிஜெக்ட் பண்ண லெட்டரை நல்லா படிங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு காரணத்தை பாருங்க. காரணம் சரியில்லைன்னு தோணுச்சுன்னா கம்பெனி கிட்ட விளக்கம் கேளுங்க, இல்ல அப்பீல் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தெல்லாம் வச்சு மறுபடியும் கேளுங்க. அதுவும் சரி வரலன்னா? தேவைப்பட்டா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கேஸ்ல அனுபவம் இருக்கிற ஒரு லாயரை பார்க்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க மாநிலத்துல இருக்கிற இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கோர்ட்டுக்கு போறது கடைசி ஆப்ஷன். கம்பெனிகளும் தப்பு பண்ணலாம், இல்ல சில சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதனால முதல்ல ரிஜெக்ட் ஆனதும் விட்டுடாதீங்க. சரி. இந்த தீ காப்பீட்ட இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயங்களோட சேர்த்து பார்க்கலாமா? உதாரணத்துக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச், இது எப்படி பாதிக்குது? இது முக்கியமான கேள்விதான். கிளைமேட் சேஞ்சால காட்டுத்தீ, வெள்ளம்னு எக்ஸ்ட்ரீம் வெதர் அதிகமாகுது இல்லையா? ஆமா, இதனால இன்சூரன்ஸ் கிளைம் அதிகமாகுது. இது கம்பெனிகளோட ஃபினான்ஸ பாதிக்குது, பிரீமியத்தை ஏத்துது. சில ஏரியால இன்சூரன்ஸ் கிடைக்கிறதே கஷ்டமாகுது. அதனால கம்பெனிங்க அவங்களோட ரிஸ்க் கணக்க மாத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. சைபர் செக்யூரிட்டி பத்தி என்ன சொல்றீங்க? இன்சூரன்ஸ்க்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்சூரன்ஸ் கம்பெனிங்க நம்மளோட பர்சனல் ஃபினான்ஷியல் டேட்டா நிறைய வச்சிருக்காங்க. ஆமா. அது சைபர் திருட்டுல இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாமதும் ஆன்லைன்ல பாலிசி வாங்கும் போதோ கிளைம் பண்ணும்போதும் கவனமா இருக்கணும். போலி வெப்சைட், ஃபிஷிங்னு மோசடிங்க இருக்கு. ஓகே. அப்போ இந்த மொத்த கலந்துரையாடலிருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டியது என்ன? உங்க பாலிசியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு கவரேஜ், எது கவர் ஆகாது, ஏசிவியா, ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டான்னு பாருங்க, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டாக்குமெண்ட்ஸ்லாம் பத்திரமா வைங்க, சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கிளைம் பண்ண வேண்டியிருந்தா உடனே சொல்லுங்க, ஒத்துழைங்க, லாஸ் அட்ஜஸ்டர், லாஸ் அசஸர் வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சா ஃபினான்ஷியலா உங்களை பாதுகாத்துக்கலாம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. சொல்லுங்க. உங்க பில்டிங், ஃபர்னிச்சர்லாம் இன்ஷூர் பண்றது சரி, ஆனா உங்க வீட்ல பணத்தை தாண்டி இமோஷனலா ரொம்ப வேல்யூவான பொருட்கள் இருக்கும். பழைய ஃபேமிலி போட்டோ ஆல்பம், பாட்டி கொடுத்தது, குழந்தைங்க வரைஞ்ச படம், இந்த மாதிரி. இதோட மதிப்பா ஒரு விபத்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி டாக்குமெண்ட் பண்ணலாம்? ஒருவேளை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதோட கதைய சொல்லி வைக்கலாமா? நாளைக்கு ஒரு நஷ்டம் வந்தா பணமா இல்லாட்டியும் அந்த இழப்போட தீவிரத்தையாவது காட்ட இது உதவும் இல்லையா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் எங்களோடு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து ஒரு தடவை பாருங்க. ஃபயர் சேஃப்டி எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.